நடிகை அளித்த பாலியல் புகார் விசாரணைக்காக இன்று மாலை 6 மணிக்கு சீமான் ஆஜராக உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் மாலை 6 மணிக்கு சீமான் விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. நடிகை அளித்த பாலியல் புகார் விசாரணைக்காக இன்று மாலை 6 மணிக்கு சீமான் ஆஜராக உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் மாலை 6 மணிக்கு சீமான் விசாரணைக்கு ஆஜராக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வளசரவாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். நேற்று அவரது வீட்டிற்கு நேரடியாக சென்று சம்மன் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. அந்த நோட்டீஸ் கிழிக்கப்பட்ட விவகாரத்தில் பாதுகாவலர் மற்றும் அவரது வீட்டு பணியாளர் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் அவரது வழக்கறிஞர் குழுவினர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி அதற்கான விளக்கத்தை, சீமான் வராததற்கு ஆஜராகதற்கான விளக்கத்தை அளிக்க முடிவு செய்யப்பட்டிருந்ததாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தருமபுரியில் நடந்த அந்த கட்சி கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு சீமான் இன்று மாலை 6 மணி அளவில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக இருக்கிறார். அது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஏற்கனவே 2 முறை தான் இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராகி விளக்கம் அளித்திருப்பதாக சீமான் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். தற்போது இந்த சம்மன் அடிப்படையில் தான் விசாரணைக்கு சீமான் ஆஜராக இருக்கிறார். இன்று மாலை 6 மணி அளவில் அவர் ஆஜராக இருக்கிறார். ஏற்கனவே வழக்கறிஞர் குழுவினருடன் அவர் ஆலோசனை நடத்தியிருந்தார். மேலும் சட்ட நடவடிக்கைகள் என்ன எடுப்பது என்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டிருந்தது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையினர் இந்த வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளவும் போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் வன்கொடுமை அடிப்படையில் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதனால் அந்த 6 அல்லது 7 முறை கருக்கலைப்பு நிகழ்ந்ததாக அந்த புகாரில் அந்த நடிகை தெரிவித்திருந்தார். எனவே அந்த கருக்கலைப்பு செய்த மருத்துவமனைக்கு சென்று விசாரணை நடத்தவும் போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.